அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். தாத்தா, அடியன்களை வாழ்த்துங்கள். நாரதா, இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். அப்படியா நாரதா, காலையில் தான் வந்தாய், தாத்தாவின் தரிசனத்தை பெற்றாய், மீண்டும் வந்திருக்கிறாய். ஏதோ கலகத்தோடு வந்திருக்கிறாயா? கலகம் யாம் செய்வேனா? கலகம் ஒருபோதும் அடியே நான் செய்வதே கிடையாது. ஆமா, நீயா சொல்கிறாய்? ஏன்? அடே, சரி நாரதா, பொழுது போகட்டும். இங்கே வர காரணம்? முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம் இல்லாமல் நான் உங்களை சந்திக்க வருவேனா? இல்லை. ஒரு அதிசயத்தை கண்டேன் பூவுலகில். என்ன அதிசயத்தை நீ கண்டாயா? ஆமா. என்ன அதிசயம்? ஒரு கதலி என்று சொல்லக்கூடிய வாழை மரத்தில் 2 குலைகள் தள்ளி இருக்கிறது. என்ன? அதை பார்க்க மக்கள் அனைவருமே விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நானும் பார்க்க வேண்டும் அல்லவா? புறப்பட்டு வாருங்கள். உமா மகேஸ்வரா, உலகை காக்க பரம்பொருளே, படி அளக்கக்கூடிய தெய்வமே, பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரு தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதே மறந்தாலும் நற்றமித்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா சர்வேசா ஆடும் தில்லை ஈசா அருள் சர்வேசா ஆடும் பரமேசா இறைவா பணிந்தே சிவனேசா ஆடும் தில்லை ஈசா. என்னுடைய பக்தி எனவரையும் கொண்டிருக்கிறார். அவர்கள் குறையை தீர்க்க வேண்டாமா? நிச்சயமாக குறையை தீர்த்து வைக்க வேண்டும். பாருங்கள், அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பெண்ணே, இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். எழுந்திரு. இறைவா, என் நாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்மை. ஏகம்பத்துறை ஆனாய் போற்றி, பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி, அண்ணாமலை அண்ணாய் போற்றி, கண்ணார் நமது கடலை போற்றி, கைலை மலையானை போற்றி 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 போற்றி. ஓம் நமச்சிவாய. வாழ்க 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 வாழ்க. இறைவா,
பெண்ணே, உங்களை அழைத்த காரணம் தான் என்ன? அடுத்த காரணம் என்ன? என் குறையை தீர்க்க வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறேன். உனக்கு குறையா? ஆமாம் சுவாமி. பெண்ணே, உனக்கு குறை என்று நீ வரைக்கிறாய், எனக்கு ஒரு பெருத்த குறை இருக்கிறது. என்ன சுவாமி? முதல் மூர்த்தி முக்கான் படைத்தவர் மறுத்தவன் உங்களுக்கே குறையா? ஆம். என்ன குறை? என்ன குறை தெரியுமா? என்ன பெண்ணே, சுவாமி? உன்னை பார்த்தவுடன் எனக்கு காமமாக பெருத்து விட்டது. சுவாமி, இடபாகத்தில் அமரக்கூடியவள் உமையவள் உமா பார்வதா இருக்கின்ற பொழுது என் மீது உங்களுக்கு ஆசையா? ஆசை வரலாமா? பெண்ணே, சுவாமி, என்னுடைய குறையை முதலில் நீ தீர்த்து வை, பிறகு உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். முதலில் என் குறையை தீர்க்க வேண்டும் என்று தானே நான் உங்களை அழைத்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது என் குறையை தீர்க்காமல் உங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று உரைப்பது முறையா? பெண்ணே, சுவாமி, முதலில் என் குறையை நீ தீர்த்து வை, பிறகு உன் குறையை தீர்த்து வைக்கிறேன். உங்களுடைய என்னை கட்டியெடுத்து ஒரே ஒரு முத்தம். என்னால் முடியாது. பெண்ணே, முடியாது. உன்னை பார்க்கின்ற போது என் மனதை பிரதமரிக்குது. எப்படி? கலையே உன் விழி கூட கவிப்பாடுதே, வண்ண சிலையே உன் எழில்கண் பகிர்ந்தாடுதே. கலையே உன் விழி கூட கவிப்பாடுதே. கலையே உன்னை கூட கவிப்பாடுதே. இன்பத்தை நான் எப்பொழுதுமே கண்டதே இல்லை. சரி, போனது போகட்டும். இப்போது எங்கே செல்ல வேண்டும்? நாரதன் உழைத்தான் அல்லவா, அதிசயம் ஒன்று இருக்கிறது. இப்போது செல்கிறேன். அந்த அதிசயத்தை நானும் பெண்ணே, யார் நீ? யார் நீயா? கட்டி அடைகின்ற பொழுது யார் என்று தெரியவில்லையா உங்களுக்கு? அடடே, அந்த பெண்ணா? அதே பெண்ணா? அது என்ன கரத்திலே? குழந்தை. குழந்தையா? கட்டி அடைத்து ஒரு முத்தம் கொடுத்ததினால் ஒரு குழந்தையே பிறந்து விட்டது. என ஒரு முத்தத்தில் ஒரு குழந்தையா? பெண் குழந்தை. ஐயோ, ஆரியா சுவாமி, இத பாருங்க, குழந்தையே பிறந்து விட்டது. பிறந்து விட்டது. உடலாம் பார்த்தா எப்படி இருக்குது? அசுத்தமாகவே இருக்கிறது. அதோ தெரிகிற நீரோடைக்கு சென்று நான் குளித்து விட்டு வருகிறேன். அது வரையில் இந்த குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தை என் கருத்தில் கொடுத்தால் பார்க்கின்ற பாமர் மக்கள் என்னை அல்லவா ஏசுவார்கள். வேண்டாம் என்று உரைத்த பொழுது விட்டு விட்டாயா? ஆகையால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? சற்று நேரம் பிடியுங்கள். சிறிது நேரம் தானே? ஆமா. பெண்ணே, சீக்கிரமாக வந்து வர வேண்டும். அப்படியாகட்டும், புறப்படு. அந்த பெண் நீரோடு வரை சிறிது நேரம் தானே? சரி, பார்த்துக் கொள்ளலாம். சென்று அந்த பெண் இதுவரை காணலாம். பெண்ணே, பெண்ணே, வாங்க 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 வாங்க. என்ன வேலை உனக்கு? இங்க என்ன செய்கிறாய்? ஒன்றுமில்லை, வைகுந்தத்திலிருந்து சளைத்து விட்டதல்லவா, ஆகையால் மண்ணுலகத்துறைக்கு வந்த வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள் கோவிந்தா என்று அழைத்தால் குறை தீர்க்க வேண்டும். உண்மை உண்மை உண்மை. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? நீ எதுக்கு வந்த? பாமர மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். மைத்துனா, படியளக்கா வந்து விட்டா? சரி, உன் வேலையை நீ பார்க்கலாம், என் வேலை. மைத்துனா, என்ன குழந்தை சத்தம் கேட்கிறது? காட்டுல ஏதாவது விட்டு போயிருப்பாங்க குழந்தை. யாருக்கு நாராயணம் நாராயணம்.
தேடிக்கொண்டிருப்பது? நீ தான் தேடிக்கொண்டுதான் இப்படியாக வந்து அடடே, ஏது ஏது அண்ணாமலையாரா? நாரதா, வர வேண்டும் வர வேண்டும். நான் உங்களை எங்கெல்லாம் தேடுவது? ஒரு அதிசயத்தை காட்டி அழைத்து வந்து விட்டு சென்று விட்டாயே. சரி, அதை விடுங்கள். நான் அமர்ந்திருந்தேன். எவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. எங்குதான் சென்று விட்டீர்கள் நீங்கள்? நாங்கள் சென்று விட்டோமா? ஏது ஏது இந்த வழியாக குழந்தை சத்தம் கேட்கிறது? தலையை திருப்பிக்கு கத்துவது. ஏது குழந்தை சத்தம் கேட்கிறது? யாரு பாத்து குழந்தை? யார் குழந்தைமா? பார்த்து உசாரா வச்சுக்கங்க, கத்த விடாதீங்க. கத்தனா மண்ணு வச்சு திருவுங்க. மாலையா பாக்குறேன். உங்கள் இடத்தில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். என் மீது சந்தேகமா? உங்கள் மீது எனக்கு ஒரு சந்தேகம். காத்தல் தொழில் புரியக்கூடியவர் என் மீது சந்தேகப்படலாம். வந்து விட்டதே. சந்தேகமா? ஆமா. தீராத நோயா? நான் வந்தவுடன் இரு கரத்தை நீட்டு வரவேற்க தாங்கள் ஒரு கரம் மட்டும் நீட்டு வரவேற்கிறீர்களே, மற்றொரு கரம் எங்கே சென்று விட்டது? என் மீது சந்தேகம். ஆமா, என்ன இருக்கிறோம்? இதோப்பா, இது இடது கரம். இதோப்பா, இரண்டு கரத்தையும் சேர்த்து நீட்ட வேண்டுமே. இரண்டு கரத்தையும் கதை அம்பலமாகி விடுவோம். நாராயணா, கோவிந்தா, கோபாலா, அடுக்குமா, தகுமா இது? எங்கள் களத்தில் குழந்தையா? ஐயோ, தகாது தகாது. நாரதா, பட்டு போன மரத்திலே பால் சூரிய கதை தான். பார்த்தீர்களா பார்த்தீர்களா? மைத்துனா, வெட்கக்கேடு வெட்கக்கேடு. அவமானம் அவமானம். போ நீ போ. செய்ய வேண்டிய வேலையா இது? என்ன நாரதா? தாத்தா, அந்த வழியாகத்தான் குழந்தை பார்த்தேன். அங்கு ஒரு குழந்தை அழுகுரல் ஓசை கேட்டது. இந்த திசையாக கேட்கிறதே. ஐயோ, யாருடைய குழந்தை கத்துக்கிறது? ஏமா குழந்தை கத்துனா மண்ணு வச்சு திருவுமா, கம்முன்னு இருக்கும். மண்ணு வச்சு திரும்பினா தான் குழந்தை கழுத்து தின்னுமா? நீ பிள்ளைய பெற்ற இல்ல கள்ளக்கல்ல பெற்றியா? ஏன்னா இல்லை, உங்கள் மீதுதான் எனக்கு சந்தேகம். என் மீது சந்தேகம்? ஆமா. என் மீதா? நீ என்ன, உங்கள் மீதுதான் எனக்கு சந்தேகம். ஏன்? என் தந்தை என்னுடைய ஐயப்பாளை நீங்கள் தான் அப்படியா? ஒரு கரம் இருக்கிறது, மற்றொரு கரம் இதோ பார். இரண்டு கரம் சேர்த்துவிட்டீர்கள். குழந்தை நாரதா, சிவசிவா, குழந்தை நாரதா. ஹரி ஹரி. என்ன இது குழந்தை? ஊருக்கு சொன்ன உபதேசம் சேலாமே அந்த வேலை நீ? அரகர சிவ சிவ சம்போ, அரகர சிவ சிவ சம்போ, அரகர சிவ சிவ சம்போ, எரிந்த பம்போ, அரகர சிவ சிவ சம்போ. கையிலேதான் குழந்தை, ஆண்டவன் கோயில் எந்த சோதனை, ஆண்டவன் கோயில் சோதனை. தெய்வமாகிய உங்கள் இருவருக்குமே இப்பேற்பட்ட சோதனை நேர்ந்து விட்டதா? இப்படியே விட மாட்டேன். இப்படியே விட்டுவிட்டால் எனக்கு தலையே வெடித்து விடும். யார்தான் சொல்லி ஆக வேண்டுமே. யாரிடத்தில் சொல்ல தேவையில்லை. இப்போதே பாட்டு இருக்கிறார் லட்சுமி. லட்சுமி பார்த்து சொல்லிட்டு வந்து விடுவேன். உங்க கால தான் நாரிங்க இது. என்னையா நார்தான் நார்தான் நீங்க நாரதா, பாருங்க இங்கே. உங்கள் இருவர் களத்திலும் குழந்தை வர காரணம் நீ சொன்ன கதை தான். என்ன கதை? நான் என்ன கதை சொன்னேன்? மரத்திலே பால் சொரியுதுன்னு சொன்னேன். ஆமா. அந்த அதிசய பார்க்கலான்னு என்ன அழைச்சுன்னு வந்தேன். சரி. பட்டு போன மரமாது பார்த்தேன், அவளோடு சேர்ந்து விட்டேன். இந்த குழந்தை பிறந்து விட்டது. இங்கு என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒரே தாய்? ஒரு வாழை மரத்திலே 2 குலை இருக்கிற ஒரே தாய். ஆமாம். அங்கு 2 குலையா இருந்தது. என்ன இருந்தது? அடா 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 அடா, அழகென்றால் அழகு, பேரழகு படைத்தவள். ஒரு சிவன் வர்ணிக்கிறார் பாரியா. அடா 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 அடா. நாரதா, உன்னை பார்க்க எங்க இருக்கிற கோடான கோடி மக்கள்லாம் பாக்குறாங்களோ இல்லையோ, மண்ணை மிதிச்சாலே புண்ணியன்னு வந்து போறாங்க. உண்மை. நாரதா, நீ செய்யக்கூடிய செயலாயுது. என்ன செய்வது? என்ன செய்வதா? செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன செய்வது என்று என்ன கேட்கிறீங்களா? சரி, யார் அந்த பெண்மணியானவள்? இந்த பெண்மணி அளவலா? நான் ஒரு பெண்ணை வாழ்த்தினேன். சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க ஒரே தள்ளவா? யார்? இந்த பெண் தான். இந்த பெண் தான். இந்த பெண் தான். இந்த பெண் தான். யார் இந்த பெண்ணா? இந்த பெண்ணே தான். யார் இவளா பெண்? இவள் தான். ஓ, இந்த பெண்ணோடு சேர்ந்தீர்கள், குழந்தை பிறந்தது. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. யோ, மீண்டும் மீண்டும் வர்ணிக்கிறியா? வாருங்கள் இங்கே. பரிதாரத்தை பூசிக்கொள்ள